சுடர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. இல்லடா எதுவுமே இல்ல, நான் இதை வச்சுதான் போவேன். இதுவும் அதேதான். கத்தி இது தேவைப்படாது, இதை வச்சு இது பத்தாது. நான் இதை வச்சு போவேன். கிடைச்சிருச்சு. ஏய் பக்கெட் எடுத்துட்டு போயேன்டா. டேய் எல்லா பக்கெட்டும் இருந்தா நாங்க இதை வச்சுங்க போவோம். என்னண்ணா இதை தூக்கி கீழே போடுற? இதுக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? என்ன வதியற? ஸோ இந்த இந்த ஷோ வந்து விக்கெட் பக்கெட். என்னடா பக்கெட்டுங்கிறீங்களா? நாங்கள் சமூகத்தில் நடிக்கிற சில விக்கெட்டுகளை பற்றி தான் அதில் பேச போகிறோம். ஸோ இப்போ இந்த வாரம் வந்து இந்த வாரம் சொல்கிறத விட ஒரு 7-8 நாள் முன்னாடியிலேருந்து ஆயில் ஸ்பில் எண்ணூரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி 2 ஷிப்பு வந்து கொலாய்ட் ஆகிடுச்சு. 21 டன் ஆயில் சிந்திருச்சு. பசங்க இறங்கி ப்ரொவைட் பண்ண ஒரு சிறிய கருவிகள், அதாவது பக்கெட்டை வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் எப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கிறது. 2010 மும்பையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2600 டன் ஆஃப் ஆயில் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்பில்லான இடத்த வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, அப்போ வந்து மேபி மும்பை இந்தியாவில் இருக்கிறதுனால இருக்கலாம், கவர்மெண்ட் வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு 5 வீக்ஸ் ஆச்சு. 5 வீக்ஸ் முடிஞ்ச அப்புறம் கூட ஒரு சின்ன சின்ன ஷிப்ஸில் வந்து அப்பப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆயில் ஸ்பில் தெரியுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் இதில் வந்து என்னென்ன ஹெல்த் ஹசார்ட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒரு சின்ன அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, க்ரூட் ஆயில் அது வந்து சால்ட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது பென்சின் ஒரு காம்பவுண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஹைலி டாக்ஸிக். ஸோ இந்த சேஃப்டியாக தான் பண்ணணும், நம்ம பசங்க சேஃப்டியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்த்தது விக்கெட் ஒன். இன்னொரு உலகத்திலே ஒரு பெஸ்ட் விஷயம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? ஒரே ஒரு சின்ன பந்தில் எல்லாருமே போல்ட் ஆகிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆமாம், சின்ன விஷயங்கள் நினைச்சு நம்ம விட்டது இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு வருது. யார் நம்மள ஆண்டா என்னங்க, நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம கரெக்டாக நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். டேய் நீ யங்ஸ்டர்டா? குழந்தரா? டேய் வர்ற நீ செய்யலாம் வச்சுக்கேன். ஏங்க நானும் யங்ஸ்டர் தானே. நம்ம விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம். ஆயில் ஸ்பில்ல நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து சேரிங் போகிறோம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போராடும். ஓகே, எல்லாரும் மறக்காம தீதும் நன்றும் பேஜுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. என்ன வாத்தியாரே பண்ணிடுவீங்களா?